8th standard chapter 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் a plus b divided by a minus b ifன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a உடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா a is equal to 1/2. அதே மாதிரி b உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/3. இப்போ இதில் என்ன பண்ணணுமோ அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு a plus b divided by a minus b. ஓகேங்களா? a உடைய வேல்யூ என்ன இருக்குதோ அதை அப்படியே பிராக்கெட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. ஸோ ஏக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே போடுங்க. a மைனஸ் b. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 1/2 மைனஸ் 2/3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம எதை கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர், அதாவது பகுதிகளை நம்ம கண்டிப்பாக கவனிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3 இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 3. அந்த 3ன்ற நம்பர் 3 டேபிளில் மட்டும்தான் போகுமே தவிர 2 டேபிளில் போகாது. அதாவது காமன் டினாமினேட்டர் இதில் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இங்கே எடுத்தீங்கன்னா 1 into 3 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 3. இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். இதுக்கு தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிவைடட் பை அதே மாதிரி தான் இது. ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 into 3 is 3. இங்கே சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே எடுத்து போட்டுருவோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 7 டிவைடட் பை 6. ஸோ அதே மாதிரி இந்த டிவிஷன் சிம்பிளை போட்டுக்கோங்க. வேறு வேறு சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1. பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் 1/6. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 7/6 அப்படியே வச்சுக்கோங்க. இது டிவிஷன். அந்த டிவிஷனில் ஃபர்ஸ்ட்லையோ அல்லது செகண்ட்லையோ அல்லது ரெண்டு இடத்துலையுமே ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த நம்பர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றிக்கணும். அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6/-1. மல்டிப்ளிகேஷன் போது கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சேம் நம்பராக இருந்ததுன்னா இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிள். ஸோ 6 1s are 6, 6 1s are 6. டிவிஷனில் 1ன்னு வந்ததுன்னா நம்மளுடைய கேன்சலேஷன், அதாவது டிவைட் பண்ணுற கான்செப்ட் ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குது 7/1 into 6/-1. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 6 are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அப்போ என்ன மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7/1 is 7 அல்லது 7 into 1 is 7. 1 into -1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ ப்ளஸ் பை மைனஸ் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். 7 1s are என்னன்னு வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு வந்துடும். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா a is equal to -3/5. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா b is equal to 2/15. இதுக்கும் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ a plus b divided by a minus b. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ a உடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். a என்ன இருக்குதுன்னா -3/5 ப்ளஸ் b உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/15. ஸோ இதே வேல்யூ எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிளை போட்டுட்டு இந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ a உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3/5 மைனஸ் b. அப்போ b என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள். இது பிளஸ்னா பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். b உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/15. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பெரிய நம்பர் என்ன, அதாவது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி போடும்போது உங்களுக்கு கேன்சலேஷன் கம்மியாகும். ஸோ இதில் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 15. 15ன்றது 15 டேபிளையும் போகும், 5 டேபிளையும் போகும். ஸோ இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டினாமினேட்டர் எடுத்து நம்ம போடுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை 15ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 5 3s are 15. அப்போ அதே 3ஐ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 3 3s are 9. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 இருக்கிறதுனால எதுவுமே பண்ண வேணாம். மேலே என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுப்போம். ஸோ அடுத்தது டிவிஷன் சிம்பிளை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே என்ன வருதோ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு டினாமினேட்டர் வரும். ஸோ 5 15 பெரிய நம்பர் 15, அந்த நம்பர் இதுலேயும் போகும் இதுலேயும் போகுன்றதுனால 15ன்றது காமன் டினாமினேட்டராக பொதுவான ஒரு பகுதியாக வச்சுக்கிறோம். ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 15ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ மேலே அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் 3 3s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 9. இந்த இடத்துல ஆல்ரெடி 15 இருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிள். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து எழுதுகிறேன். டிவைடட் பை 15. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டிவிஷன் சிம்பிள் எடுத்து போடுறோம். -9 -2 ஒரே சிம்பிள்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரே சிம்பிள் என்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டுரும். டிவைடட் பை 15. இப்போ நம்ம பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7/15. இந்த டிவிஷனில் டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவீங்க. மாற்றிட்டு ரெண்டாவதாக இருக்கிறத தலைகீழாக எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15 மல்டிப்ளிகேஷன்னா ஜஸ்ட் கேன்சலேஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர டினாமினேட்டர் சேமாக இருக்குதான்றதை பார்க்கக்கூடாது. 15 1s are 15, 15 1s are 15. வேறு எதுவுமே போகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -7/1 into 1/-11. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா -7.
7. 1 into minus 11 is minus 11. Minus by minus என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 7 by 11 ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா 7 by 11. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.